அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெடிஷ்னல் அடுப்பங்கரை. ரமலான் முபாரக் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் அருளால் நாங்களும் ரொம்பவே நலமாக இருக்கோம். இன்னும் ஒரு ரமலான் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்கவே மகிழ்ச்சி. ரமலானுடைய நாட்கள் ரொம்பவே நெருங்கி வந்துருச்சு. இந்த ரமலானை ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஒரு ஃப்ரீசர் ஃப்ரீ நோன்பாகவும் இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரமலானா ஆக்கக்கூடிய ரெசிபீஸ் மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரமலான் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரதே பேரிச்சம்பழம் தான். பேரிச்சம்பழத்தில் இப்போ கட் பண்ணிவிட்டு பாதாம், அப்புறம் நிலக்கடலை இதெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ நான் எதுவும் வைக்க போகிறதில்ல, தனித்தனியாகவே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நோன்பு திறக்கிற நேரத்தில் குட்டீஸ் எல்லாம் இருக்கிற வீடு அப்படின்னா நிறைய பயன்படும். ஸோ அதனால் நான் தனித்தனியாகவே வச்சுட்டேன், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரமலான் நோன்பு வந்துருச்சு. ஸோ வெயிலெல்லாம் வெளியில் அலையக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா திங்ஸையும் வாங்கி ஸ்டோர் பண்ணியாச்சு. வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே ஹரிபரியான நேரம் சஹர் அண்ட் இஃப்தார். அதை எப்படி ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக ஆக்கி கொள்ளலாம், நான் செய்து வச்சுருக்கிற சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் வரையும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபீஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிற மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம எதுவும் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃபஸ்ட்டு பாதாம் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் பாதாம், 1/4 கப் பிஸ்தா, 1/4 கப் அதுலேயும் பாதி அளவு வால்நட் சேர்த்து வறுத்ததுக்கு பிறகு அதிலே கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கப் அளவு சுகர் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி 2ஐயும் நல்லா ஒன்று கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு கண்ணாடி பாட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்க மாதிரி பசும்பால் எடுத்துகிட்டு இதில் 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் கலந்து நல்லா கலக்கி விட்டுடும் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் செய்ய போகிறேன். இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாத நேரத்தில் கூட ஏதாவது ஒரு காயை கட் பண்ணி இதில் டிப் பண்ணிவிட்டு போட்டுடலாம். ஸோ இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டென்ஷன் ஃப்ரீயான இஃப்தாராக இருக்கும். இதோட அளவுகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ கடல மாவுக்கு 1 கப் அரிசி மாவும் 1 கப் மைதா சேர்த்துருக்கேன். மைதா சேர்க்குறதால கடைகளில் சேர்க்குற மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ மைதா சேர்த்துக்கலாம். இப்போ என்னோட ஆல் பர்பஸ் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலருக்காக எந்த ஒரு ஃபுட் கலர்ஸும் சேர்க்க போகிறதில்ல. காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ அதுவே கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சம் காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கோங்க. கரைச்சதுக்கு பிறகு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இதை ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓரளவுக்கு மிளகாய் பொடி அப்புறம் கிராசரிஸ் எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டேன். அரைக்க வேண்டிய பொடியும் ஓரளவுக்கு அரைச்சி வச்சிட்டேன். ப்ரெட் கிராம்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல் ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா 5-6 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இதை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பேனில் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதை நல்லா உளுந்த வடைக்கு கூட சேர்த்துக்கலாம். கட்லெட் கபாப்லாம் செய்யும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு பிறகு இதில் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா 1 மந்த் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாமே ஹெவியாக தான் சாப்பிடுவோம். ஸோ நைட் ஃபுட்டுக்கு ஏஆர்எம் ஹெல்த் மிக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் மாற்றி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பரிசி கஞ்சிக்கு கொஞ்சம் கருப்பரிசியை நுணுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் பிசின் முழுசாக இருந்ததுன்னா குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாதாம் பிசினை இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கிறதால ஊற வைக்கிற அவசியம் ஏற்படாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டாலே போதும், நல்லா ஊறி வந்துடும். கூடவே சப்ஜா விதையும் எடுத்து வச்சுட்டேன். நம்மளோட சமையலை டென்ஷன் ஃப்ரீ ஆக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரீஃபில்லிங். இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் இஃப்தார் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நம்ம பரபரப்பாக எந்த நேரமே பரபரப்பாக தான் இருந்துகிட்ருப்போம். தொழுக போகிறதுக்கு, அமல் செய்கிறதுக்கு, இதுக்கெலாம் ரொம்பவே டைம் எப்படி ஓடுதுன்னே நமக்கே தெரியாது. ஸோ எல்லா திங்ஸையும் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்காக வச்சுருப்போம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. இது மசாலா பாக்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு பாக்ஸ் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துட்டாலே எல்லா மசாலாவும் இதுக்குள்ளேயே அடங்கிடும். ஸோ வச்சுக்கிற இடமும் ரொம்பவே அடைக்காமல் ரொம்பவே சிம்பிளாக சின்னதாக இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. என்னோடய திங்ஸ் எல்லாமே ஹோம்மேடு திங்ஸாக தான் நான் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன். தவிர இதில் அன்ஹெல்த்தியாக எதுவுமே கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ண மாதிரி ஐட்டம்ஸும் நான் ரொம்ப செய்ய போகிறதில்ல. ஸோ முடிஞ்ச வரையும் ஹெல்த்தியாக தான் செஞ்சு வச்சுருக்கேன். நெய் உருக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஊரில் இருந்து தான் எனக்கு எப்போதுமே வரும், கடைகளில் வாங்கிலாம் சாப்பிட்றதில்ல. ஸோ அதையும் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் தனித்தனியாக பிரித்து. இப்போ ஒரு தேங்காய் மட்டும் உடச்சி அப்பப்போ ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, தேங்காய்லாம் ரொம்ப யூஸ் ஆகாது இந்த நோம்பு டைமில். அப்படி திருகுன மாதிரி வேணும் அப்படின்னா 2, 3 துண்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஒரு தேங்காய் உடைச்சோன்னா வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா ஊறுகாய். நம்ம என்ன தான் சகருக்கு வகை வகையாக வச்சு சாப்பிட்டாலும் கூட ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊறுகாய். இது இருந்தால் போதும், சாப்பிட முடியாத சாப்பாடை கூட ஈஸியாக நமக்கு உள்ளே இறக்கிடலாம். மற்றங்க பச்சடி தான் செஞ்சு வச்சுருக்கேன். இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் புதினாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்படியே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை கட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி வச்சுட்டு ஒரு புதினாவோட வேர் மட்டும் மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம மேலே ஒரு கவர் போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், முக்கால் இதில் தண்ணி வச்சிங்கன்னா போதும், வேர் மட்டும் நல்லா நனையணும். ஸோ இதை அப்படியே ஒரு கவர் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா காற்று புகாத அளவுக்கு. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 20 நாள் வரைக்கும் நல்லாவே இருக்குது. நல்லாவே செக் பண்ணியும் பார்த்துட்டேன். இந்த மாதிரி டிஸ்டர்ப் இல்லாத ஒரு இடத்துல ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா 20 நாள் வரைக்கும் புதினாவை ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 வாரத்துக்கு மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். 1 வாரம் அப்படின்னு சொன்னாலே நோம்பில் ஒரு 10 நாள் வரையும் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக்குக்கு ஒரு டைம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா டேஸ்ட்டு போயிடும் இல்லையா? இந்த நோன்பு காலங்களை ரொம்பவே ஹெல்த்தியாகிறதுக்கு முடிஞ்ச வரையும் ஃப்ரிட்ஜை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சு சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து புளிச்ச ஏப்பம் வர அளவுக்கு காரணம் பழைய பொருட்களை ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றதாலையும் ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்றதாலையும். ஸோ முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிற மாதிரி ஆப்பத்துக்கு மாவு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு 1 விளக்கு பச்சரிசி, 1/2 விளக்கு ரேசன் புழுங்கல் அரிசி, 1/2 விளக்கு வந்து சிகப்பு அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப்பு அளவு உளுந்து கம்மியாக தான் சேர்த்தா போதும். இஞ்சியும் சேர்த்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கு பிறகு இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சியும் எடுத்துட்டேன். இப்போ உப்பு சேர்த்து கலந்து ஒரு புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். ஏன்னா மிக்ஸியில் அரைச்சிருக்கிறதுனால ரொம்பவே சீக்கிரம் வந்து புளிச்சிடும். ஸோ வந்து இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஆப்பத்துக்கு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ரொம்ப வார்த்து எடுத்துடலாம். இது சிகப்பரிசி சேர்த்துருக்கனால நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்தது, அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எப்போதும் போல் இல்லாமல். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நோன்பு டைம்லலாம் ஒரு நாளைக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு மாவு அரைச்சி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். புளிச்ச மாவெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாம அப்பப்போ வந்து சூடாக ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷ் தேங்காய் பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது தேங்காய் பாலோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரமலானை ரொம்பவே ஹெல்த்தி ஆக்குங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெமன் சாறு எடுத்துகிட்டு இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி வச்சுக்க போகிறேன். ஒரு 10-15 லெமன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஃப்ரீசரில் வச்சாலும் ஓகே, இல்லது ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாலும் ஓகே. நான் வந்து லைட்டாக நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். கைகளாலே புழிஞ்சு எடுத்து சாரை மட்டும் இப்போ கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு இது 1 வீக் 10 டேஸ் வரையும் வரும். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஃப்ரீசர் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வெளியிலே வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். அவ்வளோதாங்க. இன்னும் நம்மளுடைய ரமலானை ஹெல்த்தியாக்கிடலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் எல்லாருக்காகவும் துவா செய்தவர்களாக இந்த ரமலானை அடைய போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். என்னோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒன்ஸ் அகைன் ரமலான் முபாரக் டு ஆல்.